DeepSeek have been scoring impressively on global benchmarks. DeepSeek பத்தி ஒரு வீடியோ பார்த்தோம். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் கிராஷ் ஆகுற மாதிரி ஒரு செய்தி வெளியாகுது. All right, a look at US futures. Yes, in case you're just joining us right now and wondering. Nvidiaக்கு மட்டுமே எவ்வளவு இழப்பு வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 600 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய மதிப்பின்படி கிட்டத்தட்ட 51 லட்சம் கோடி ரூபாய். என்னையா இந்த டீப்சீக்கால Nvidiaக்கு 51 லட்சம் கோடி ரூபாய் இழப்பா? எப்படி விக்கி இதெல்லாம் சாத்தியம்? அப்படின்னா டீப்சீக் வர்சஸ் இந்த ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்றதுல டீப்சீக் உண்மையிலேயே வின் ஆயிட்டாங்களா? எந்த வகையில் இந்த டீப்சீக் வின் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க? கொஞ்சம் பேர் இந்த டீப்சீக்கினுடைய டார்க் சைடு அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் என்ன? ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கக்கூடிய ரிமோட் கார், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் போகிற மாதிரியான ரிமோட் கார் உங்கள் வீட்டு குழந்தைக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, 2 ரிமோட் கார், 2 ரிமோட், வேறு லெவல் ஸ்பீடாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஆனால் இது 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணும் நேராக நிற்க வச்சா. இப்படிப்பட்ட ரிமோட் கார் வெறும் 899 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். வெறும் 150 பீஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டி போய் பார்த்துக்கோங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்கான லாஸ்ட்டில் சொல்கிறேன். டீப்சீக் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் என்பதை நம்ம முதல்லே பார்த்தோம். இந்த டீப்சீக்கினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு ட்ரைன்டு செய்யப்பட்ட மாடலை அவங்க சர்வரில் ஏற்றி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அதை உங்களுடைய லோக்கல் சர்வர்லேயே நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதை நீங்களே ரன் பண்ணலாம். இதுதான் ஓப்பன் சோர்ஸ். ரன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய சோர்ஸ் கோட் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ உங்களால் அதை மாடிஃபை பண்ண முடியும் நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா. இல்லைப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் இதை விலாவரியாக தெரியணும், ஆனால் ரொம்ப டெக்னிக்கலாக வேண்டாம் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது தான். டீப்சீக் ஒரு சீன நிறுவனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சீனாவில் 10,000 GPUவை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிறுவனங்கள் தான் 10,000க்கும் அதிகமான GPUs அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறவங்க. இந்த GPUனா என்ன? கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட். CPUனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லி. பொதுவாக இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு GPU தனியாக CPU தனியாலாம் வித்தியாசம் தெரியும். எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த GPU அப்படிங்கிறது ஹையராக நம்ம ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறோன்னா அதுக்கு தேவைப்படக்கூடியது தான். அதுலேயும் GPU அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ரொம்பவே முக்கியம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லப்போனால் ஒரு GPUவால் செய்யக்கூடிய வேலையை 20 CPUவால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ 1 GPU hour that's equal to 20 CPU hour அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. GPUனா என்ன, CPUனா என்ன, GPUனுடைய பவர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரிப்பா, அப்போ இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனம் இருக்காங்கல்ல, அவங்க ChatGPT எல்லாம் இல்லை, ChatGPT வெர்ஷன் 3.5லாம் வந்துச்சுல்ல, இதெல்லாமே ட்ரெயின் செய்வதற்காக எந்த மாதிரியான GPUஸை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான Nvidiaவினுடைய GPUஸை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இதுக்காக அந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற அந்த நிறுவனம் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க? 100 மில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்க அஃபிஷியலாக கொடுத்தது தகவல். 100 மில்லியனுக்கு மேலே செலவு பண்ணி தான் நம்ம ChatGPT வெர்ஷன் 3.5 இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த டீப்சீக் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்க அவங்களுடைய டீப்சீக் வெர்ஷன் 3 நமக்கு டோட்டலாக கம்பைல் பண்ணி கொடுக்கறதுக்கு எடுத்துக்கொண்ட அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 6 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மில்லியன் அமெரிக்க டாலர் எங்கே இருக்குது? 100 மில்லியனுக்கு மேலே அமெரிக்க டாலரை செலவு பண்ணி ஓப்பன் ஏஐ அப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இங்கேருந்தே இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. என்ன விக்கி, ஒரு GPU வச்சு இந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஏன் ChatGPTயை தந்துட முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு GPU மட்டும்தான் இருக்குது. உதாரணத்துக்கு உங்ககிட்ட 20 கம்ப்யூட்டர் இருக்கலாம், ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், ஒரு GPU இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு GPU இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை வச்சு நீங்கள் இந்த ஓப்பன் ஏஐக்கான ஒட்டுமொத்தமான டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் கம்பைல் பண்ணி அந்த டேட்டாவை ஸ்டடி பண்ண வைப்பதற்கு ஒரு GPUக்கு கிட்டத்தட்ட 355 வருடங்கள் எடுத்திருக்கும். அப்போ இன்றைக்கி நாம் அந்த டேட்டாலாம் எடுத்து கம்பேர் பண்ணுப்பா, இந்த டேட்டா மாடலை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு GPUட்ட கொடுத்தோம்னா அதை முடிப்பதற்கு 355 வருடங்கள் எடுக்கும். இதனால தான் 10,000, 20,000, 30,000 GPUஸை ஒரே மாதிரி ரன் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாடல் அப்படிங்கிறதெல்லாம் கிரியேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து எப்படி சீன நிறுவனமான டீப்சீக் அப்படிங்கிறது முன்னிலை அடைந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம்.
டீப்சீக் அப்படின்னு சொன்ன உடனே இது இப்போ உதயமான ஒரு நிறுவனம் அப்படின்னு மாதிரி நமக்கு ஒரு தோன்றல் இருக்கலாம். கண்டிப்பா கிடையாது. டீப்சீக் அப்படிங்கிறது அவங்களுடைய சைடா இருக்கக்கூடிய ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். அப்போ மெயினா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? மெயினா இந்த டீப்சீக்கினுடைய ஓனர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, நிறைய சூப்பர் கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இல்லாட்டி குவாண்டம் லெவல்லையா இருக்கட்டும், அவங்களுடைய ரிசர்ச் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 2015லேயே இந்த நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனம் ஹைஃப்ளையர் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கப்பட்டு விட்டது. அப்படி உருவாக்கக்கூடிய இந்த நிறுவனம் 2019 எக்ஸாக்டா 6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய கிளை நிறுவனத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளை நிறுவனத்தையும் உருவாக்கிட்டாங்க. இவங்க உருவாக்கின முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபயர்ஃப்ளை அப்படிங்கிறது தான். இந்த ஃபயர்ஃப்ளை உருவாக்குவதற்கு டோட்டலா அவங்களுக்கு தேவைப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 200 மில்லியன் யுவான் அப்படிங்கிறது. இந்த 200 மில்லியன் யுவானை வச்சு அவங்க உருவாக்குன இந்த ஃபயர்ஃப்ளை 1 அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ல எத்தனை ஜிபியூ இருந்துச்சுன்னா 1100 ஜிபியூஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்ததா 2 வருஷத்துக்குள்ளேயே அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஃபயர்ஃப்ளை 2 அப்படிங்கிற அடுத்த சூப்பர் கம்ப்யூட்டர் உருவாக்குறாங்க. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி ஃபயர்ஃப்ளை 1 அப்படிங்கிறது ரொம்ப ஹிட், ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. அதனால ஃபயர்ஃப்ளை 2 அப்படிங்கிற கம்ப்யூட்டர் உருவாக்குறாங்க. அதுல அவங்களுக்கு தேவைப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 1 பில்லியன் யுவான். இந்த 1 பில்லியன் யுவானை வச்சு அவங்க உருவாக்குன இந்த ஃபயர்ஃப்ளை 2 அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ல கிட்டத்தட்ட 10,000 NVIDIA A100 கிராஃபிக்ஸ் கார்டு என்பது இருந்தது. ஸோ 10,000 NVIDIA A100 கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த A100 NVIDIA 10,000 கிராஃபிக்ஸ் யூனிட் இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த 10,000 NVIDIA A100 GPU இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இதுதான் பேர் மினிமம் ஃபார் ட்ரைனிங் லார்ஜ் மாடல்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ட்ரைன் பண்ணி எடுப்பதற்கு மினிமமாக 10,000 A100 GPUs தேவைப்படும். அதை 2021லேயே யார் அச்சீவ் பண்ணிட்டாங்க? இந்த நிறுவனம், அதாவது அந்த டீப்சீக்கினுடைய நிறுவனம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்போ 2021லேருந்து அவங்களுடைய ரிசர்ச்லாம் வேறு மாதிரி இருந்தாலும் 2023 2024 சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்படுது. ஸோ இந்த சீன நிறுவனம் என்ன நினைக்கிறாங்க? நம்மகிட்ட ஆல்ரெடி சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபயர்ஃப்ளை 2 இருக்குது, அதை விட அட்வான்ஸ்டாக அவங்க அடுத்ததாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு சாட் போட்டை நம்மளால் உருவாக்க முடியாது? சாட் ஜிபிடிக்கு பதிலாக இந்த டீப்சீக் அப்படிங்கிறது ஏன் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி சைடாக அவங்க உருவாக்கின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டீப்சீக். அதுதான் இப்போ ரொம்ப பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருக்கு. இந்த டீப்சீக்கினுடைய வெர்ஷன் 3 அப்படிங்கிறது 671 பில்லியன் பாராமீட்டரை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. வெறும் 2 மாதத்தில் அந்த ட்ரைனிங்கை முடிச்சிருக்காங்க. அதற்கு அவங்களுக்கு செலவான தொகை தான் நான் முதலே சொன்ன மாதிரி வெறும் 5.58 மில்லியன் அமெரிக்க டாலர். பட் 2 மாதங்கள்லேயே இவ்வளோ பெரிய ட்ரைனிங்கை முடிச்சிருக்காங்க அப்படின்னா மீதம் இருக்கும் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, ஃபேஸ்புக், மெட்டா பிளாட்ஃபார்ம், சாட் ஜிபிடி, ஓப்பன் ஏஐ, இவங்க இதை விட கூடுதலான மாதங்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதை விட கூடுதலான ரிசோர்ஸஸை எடுத்துட்டு தான் அவங்களுடைய ஏஐ டூல்ஸை அவங்களால கம்பைல் பண்ண முடிந்தது. டெக்னிக்கலாக ஒரே ஒரு டேர்ம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த டீப்சீக் அப்படிங்கிற இந்த ஏஐயை அவங்க டோட்டலாக உருவாக்குவதற்கு எடுத்துக்கொண்ட ஜிபியூ ஹவர்ஸ், நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு ஜிபியூ ஹவர் அப்படிங்கிறது 20 சிபியூ ஹவருக்கு சமம் அப்படின்னு சொல்லி. அப்போ டோட்டலாக ஜிபியூ ஹவர் அவங்க எடுத்துக்கொண்டது எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 2.78 மில்லியன் ஜிபியூ ஹவர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டார்களாம். இது ஓப்பன் ஏஐ விட பாதிக்கும் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. இலவிக்கு இந்த NVIDIA GPU அப்படின்னு சொல்றது அமெரிக்க நிறுவனம். அதனால தான் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் அமெரிக்காவினுடைய பல நிறுவனங்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. எக்ஸாக்டாக சூப்பரான சிப்செட் எதையுமே நீங்கள் எங்கே கொடுக்கக்கூடாது, சீனாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சீனாட்ட ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகுது. ஆனால் NVIDIAவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சண்டை செய்வதற்கு சீனாட்ட ஒரு நிறுவனம் இருந்தது, அதுதான் AMD. அப்போ AMD என்ன நினைக்கிறாங்க? NVIDIA சிப்செட் இல்லைனா என்ன, நம்ம AMDயை வச்சு H800 அப்படிங்கிற ஒரு GPU உருவாக்கலாம்னு சொல்லி H800 GPU உருவாக்குறாங்க. அந்த GPU வச்சு தான் இவங்களுடைய அடுத்த ப்ராசஸிங் எல்லாத்தையுமே செய்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செஞ்சு முடிச்சு இப்போ டீப்சீக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கும் நான் இப்போ சொன்ன இந்த டேட்டாவுக்கும் NVIDIAவினுடைய ஷேர் 600 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அடிச்சு போனதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடியது ரிசோர்ஸஸ் கம்மியாகுதா, 90% ரிசோர்ஸஸ் கம்மியாகுது. அப்போ 90% சிப்செட் ஜிபியூனுடைய தேவை இல்லாமல் போகுது. இதனால் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப லாபம். என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி லாபம்? நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண ப்ராசஸ் கிடையாது. இந்த ஏஐ டூல் அப்படிங்கிறதோ இல்லாட்டி இந்த ஏஐ நிறுவனங்களோ அவங்களுக்கு தேவை நிறைய கம்ப்யூட்டர்ஸை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான மின்சாரத்தை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இதனால தான் ஃபேஸ்புக், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் அவங்க சொந்தமாகவே நியூக்ளியர் ரியாக்டர் எல்லாமே தயாரிக்க போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மின்சாரத்தினுடைய அளவு தேவைப்படுது. அப்போ இந்த மின்சாரத்தினுடைய அளவு அப்படின்னு சொல்லும் போதே 90% ரொம்ப கம்மியா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏஐ மாடல் வந்துருச்சு அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது நடக்குதா? NVIDIAவை யாராலையுமே அசைச்சு பார்க்க முடியாது. அவங்க தான் இந்த GPU ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களால தான் ஏஐ, குறிப்பாக இந்த ஜெனரேட்டிவ் ஏஐயில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் பலரும், முதலீட்டாளர்கள் பலரும் நம்பினதுனால NVIDIAவினுடைய ஷேர் எகிரி அடிச்சிச்சு. ஆனால் திடீர்னு இந்த டீப்சீக்கு வந்ததோடி NVIDIAவை நம்பி இருந்தால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால மலமலனி அவங்களுடைய ஷேர் அடி வாங்க தொடங்கிச்சு. அப்படித்தான் அவங்களுக்கு ஒரு 51 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 75 லட்சம் வேர்ட்ஸை இந்த டீப்சீக் R1ஆல நாம கம்பைல் பண்ணி அதை ரெடி பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஆகக்கூடிய செலவு 0.14, $1 கூட இல்லை, $0.14 தான். இதே 7.5 லட்சம் வேர்ட்ஸை நீங்க ChatGPTல ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட $8 செலவாகும். அப்போ ChatGPT $8 நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குதுன்னா டீப்சீக் வெறும் $0.14 அந்த ரிசல்ட்டை நமக்கு தந்துடும். இதுதான் ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக பார்க்கப்படுது. இதை 1 மில்லியன் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 மில்லியன் டோக்கன்ஸை தான் நான் 7.5 லட்சம் வேர்ட்ஸாக அவங்க முன்னாடி கொடுத்தேன். அப்போ 1 மில்லியன் டோக்கன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஸ்பீட் மற்றும் அதனுடைய செலவுகளை இங்கே நம்ம பார்த்துட்டோம். இதையே நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு வரலாம். இதனுடைய ஒரு டார்க் சைடு இருக்கும்ல. டீப்சீக் சீனாவில் உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம சர்ச் பண்ணுறது எல்லாமே சீனாவினுடைய சர்வர்ஸுக்கு போகும். எனவே சென்சிட்டிவான டேட்டாஸ் எதுவுமே நம்ம சர்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது முழுவதுமாக உண்மைதானா என்று கேட்டால் பாதி உண்மை பாதி பொய். இந்த டீப்சீக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க இது ஓப்பன் சோர்ஸாக அறிவிச்சிருக்காங்க. OpenAI இல்லாட்டி ChatGPT மாதிரி அதை நாங்கள் ஓப்பன் சோர்ஸாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் OpenAI நிறுவனம் அதை பப்ளிக்காக ஓப்பன் சோர்ஸாக அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த டீப்சீக் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸாகவே அறிவித்து அதனுடைய சோர்ஸ் கோடையும் அதனுடைய பில்டு ஃபைலையும் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சர்வரை டெவலப் பண்ணி அதுக்குள்ளே இந்த டீப்சீக்கை ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரன் பண்ணலாம். அந்த சர்வரில் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணால் அது சீனாவுக்கு போகுமா? போகாது. உங்கள் வீட்டு சர்வரில் தான் இருக்கும். ஸோ சீனாவினுடைய நிறுவனம் நம்ம சர்ச் பண்ணுறதெல்லாம் சீனாவுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறதுல ஒரு டெவலப்பர் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்துட முடியும். அடுத்ததாக சொல்லக்கூடியது என்னென்னா, இதில் ஏகப்பட்ட விதத்தில் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு உய்குரின மக்கள் சீனாவில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி டீப்சீக் கிட்ட கேட்டிங்கன்னா அது பதில் சொல்லாது என்பது தான். இதே மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அவங்க ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ தெளிவான டேட்டா கிடைக்காது அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை நான் கேட்கவா, இதே OpenAI நிறுவனம் தயாரித்த ChatGPTனுடைய ஒரு விசில் ப்ளோவர் ஒருத்தர் இருந்தார். அது இந்தியராக இருந்தார். அவர் இறந்துட்டாரு, யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பற்றியான டீட்டெயிலை நீங்கள் ChatGPT கேட்டாலும் ChatGPT தராது. அப்போ ChatGPT ஃபில்டர் பண்ணாமையா நமக்கு கண்டென்ட் தந்துட்டு இருக்காங்க. பட் இந்த டீப்சீக்கை பொறுத்த வரைக்கும் இது ரியல் டைம் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் நம்ம கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய தருணம் இருக்கிறது. இந்த டீப்சீக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம் இருக்கிறது. The path to innovation is not about having more resources. It's about using what you have more wisely அப்படிங்கிறது தான். நிறைய ரிசோர்ஸை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இருக்கிற ரிசோர்ஸை ரொம்ப அறிவார்ந்த வகையில் நீங்கள் உபயோகப்படுத்தினீர்கள் என்றால் உங்களால் நல்ல ப்ராடக்டை உருவாக்க முடியும் என்பது தான். அதே நேரத்தில் தேவைகள் உருவாகும் போது தான் ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாவினுடைய தேவை என்னவா இருந்துச்சு? OpenAI நிறுவனம் மாதிரி ஒரு நிறுவனத்தை சீனாவில் உருவாக்கணும். அந்த தேவை இருந்தது. அவங்க ஐடியாஸை உருவாக்குனாங்க, ப்ராடக்டாக வெளியில் வந்துருச்சு. அடுத்ததாக இன்னொரு விஷயமும் இருக்குது. ரொம்ப லேசியான பர்சன்ட்டை ஒரு கஷ்டமான டாஸ்க்கை கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியான வழியை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பர்சன்ட்டை ஒரு டாஸ்க்கை கொடுக்கும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸான வழியை தான் கண்டுபிடிப்பான். ஏன்னா லேசியாக இருக்கானா, அவன் லேசியான ஒரு வழி இருக்கா, ஷார்ட்கட்டாக நம்ம அங்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இது டெவலப்பர் மத்தியில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த உலகத்தினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லும்போது லேசியாக, ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக, பணம் முதலீடு அதிகமாக இல்லாத ஒரு நிறுவனம் என்ன செய்வாங்க? இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டேட்டா மாடலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஏன் ரொம்ப சிம்பிளாக இப்படி ப்ராசஸ் பண்ணி இதே ஒரு அவுட்புட்டை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த டீப்சீக் யோசிச்சதுனால தான் இப்போ நமக்கு அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவும் அதே நேரத்தில் ChatGPTக்கு இணையாகவும். சரி, அப்போ டீப்சீக் உண்மையிலேயே வெற்றி பெற்று விட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போதைக்கு இது ஒரு ஹைப்பு தான்.
கூடிய சீக்கிரம் டீப்சீக் உண்மையை சொல்கிறாங்களா, பொய் சொல்கிறாங்களா, அவங்க இவ்வளோதான் ஜிபிஓ பயன்படுத்தியிருக்காங்களா, இல்லை நம்மகிட்ட ஏதாவது மறைக்கிறாங்களா அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளுடைய பல நிறுவனங்கள் கண்டிப்பாக டீபங்க் பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ டீப்சீக் தான் பியூரான ஒரு வின்னர் அப்படின்னு சொல்லிடலாம். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரலாம்? நிச்சயமாக ஒரு இடத்துல மாற்றம் வரப்போகுது. அதுதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். டெஸ்லாவுக்கு மிகப்பெரிய காம்படிஷனாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BYD. இந்த BYDயை பற்றி உங்களுக்கு தெரியலனா BYD தமிழ் பொக்ஷம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். 2 காணொலிகள் பதிவு பண்ணியிருப்பேன். ஏன்னா அதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக் காணொலிகள், முதலே நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். பட் முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் BYD பீட் பண்ணிடுவாங்க டெஸ்லாவை அப்படின்னு சொல்லி. அந்த BYD காணொலியை நீங்கள் பார்த்த பிறகு இந்த AI டூல அவங்களுடைய BYD அந்த கார் நிறுவனம் வாங்கி அவங்க அசம்பிள் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய டிவைஸில் இன்டகிரேட் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவலில் போட்டி அப்படிங்கிறது ஆரம்பமாகும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் டீப்சீக்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கேட்க விரும்பினால் மட்டும். இது நல்லா இருந்துச்சா, இந்த டேட்டாலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சா, இல்லை இன்னும் இதை சுலபமாக மாற்றணுமா, இல்லை இந்த டீப்சீக்கில் பயன்படுத்தக்கூடிய அல்கோரிதம்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதுவும் கீழே கருத்துக்களாக வரட்டும். அதை பற்றி வேறொரு காணொலியில் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கான பாராட்டை நீங்கள் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ட்ரிஃப்டிங் ரேஸ் கார் தான் இது. 1:32 ரேஷியோவில் F1 ஃபார்முலா கார் இருக்குல்ல, அந்த காரினுடைய ஒரு அம்சம் தான் இது. பாடி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 2 ரிமோட், 2 கார் இருக்கும். ரெண்டுமே பக்கா ஸ்பீடாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி பிரேக் போட்டால் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். அது கூடவே இதை இப்படி நிற்க வச்சிங்கன்னா சுழண்டு அடிக்க ஆரம்பிக்கும். இதில் வேறு மாதிரியான கேம்ஸை குழந்தைகள் விளையாடுவதை நீங்கள் பார்க்கலாம். பட் 2 காருக்குமே சேர்த்து தான் நம்ம ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் 899. ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலைக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை ஒரு 1200 ரூபாய்க்கு மேலே விற்றுருவாங்க. பட் ஓகே, நம்ம வீட்டு குழந்தைகள் இந்த ரிமோட் கார்லையும் கொஞ்சம் விளையாடட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது முடிந்த பிறகு ஸ்லீப்பிங் பாண்டா அப்படிங்கிற மாதிரியான நைட் லேம்ப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதற்காகவும் காத்திருங்கள். இது நம்ம வீட்டு குழந்தைக்கு வேணும்னா 899 கீழே கிட்ஸ் பெஸ்டி லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. கிட்ஸ் பெஸ்ட்டில் இது மட்டும் கிடையாதுங்க, உட்டன் டாய்ஸஸ் இருக்குது, ஏகப்பட்ட எஜுகேஷனல் டாய்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் நம்முடைய குழந்தைகளுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கான டாய்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்டான ஐட்டமாக தான் இருக்கும். ஸோ கிட்ஸ் பெஸ்டி போய் பாருங்கள். நீங்கள் வாங்கின பொருளுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது அந்த கிட்ஸ் பெஸ்ட்லேயே நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். அப்படி ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இவங்க நல்லா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ராடக்டாக இருக்கும்னு. ஸோ உங்கள் ரிவ்யூ தான் நம்ம கிட்ஸ் பெஸ்டியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் என்று சொன்னால் மிகையல்ல. ஸோ கிட்ஸ் பெஸ்டி, எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய்.